நல்லவன் வாழ்வான், நல்லவர்களையும் வாழ வைப்பான் என்பதற்கு விஜய் சேதுபதியை விட்டால் வேறொரு உதாரணம் தேடி வேறெங்கும் அலையவே வேண்டாம். மனுஷன் அவ்வளவு நல்லவர். ஆரம்ப காலத்தில் வாக்குறுதி கொடுத்த இயக்குநர்களை கூட தேடி தேடி கால்ஷீட் கொடுப்பதும், சம்பள பணத்திற்காக கரார் வசூல் நடத்தாமலும் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கும் விஜய் சேதுபதி ஏன் இப்படியானாரு? இதுதான் இண்டஸ்ட்ரியின் ஷாக் கேள்வி. அண்ணன் முன்பு போல் இல்லைங்க என்கிறார்கள் கோடம்பாகத்தில். முன்பெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா சாப்பிடுவதற்காக கூட கேரவன் பக்கம் ஒதுங்காத மனுஷரு இப்பெல்லாம் அடிக்கடி கேரவனுக்குள்ள போறாரு. வெளியே வரும்போது அவர்கள் கண்கள் சிவந்திருப்பதும், நடையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுவதும் பெரும் கவலையை அளித்து வருகிறதாக கூறுகிறது இதே ஏரியா. உடல் எடை விஷயத்திலும் இதனால் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது அவருக்கு. நாளுக்கு நாள் பல்கி ஆகி கொண்டே போகிறார். சினிமாவில் யாருக்கு முன்னுக்கு போனாலும் பின்னாலேயே அவரை இழுத்து கீழே தள்ளுற ஒரு சூழ்ச்சி நடக்கும். நட்பு என்ற பெயரில் அவருக்கு அந்த சூழ்ச்சி நடந்து விட்டதோ என்றும் அஞ்சுகிறது ஏரியா. எவ்வளவு பெரிய மேதைகளை கூட சின்ன பின்னமாக்கிய அந்த ஐட்டம் தன்னை முழுசாக குடித்து தொலைவதற்குள் விழித்துக் கொள்ள வேண்டும் விஜய் சேதுபதி. செய்வாரா என்பது தமிழ் சினிமாவில் இருக்கும் நல்லவர்களின் கவலை.